மாங்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையானது என்னன்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு அழகு அரிசி நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கிச்சுங்க. இது வந்து ஒரு மாங்காவை தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு கட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூள் பெருங்காயம் வச்சுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. இந்த கடலைப்பருப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற வச்சிடணும். கடாய் போட்டு ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை சேர்த்துடலாம். நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். நல்லா செவந்து வந்துச்சு, அந்த வாசனையே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். அப்படியே இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் போடுங்க. இதில் மாற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். கட்டி பெருங்காயம் இதை நான் இதில் சேர்த்துட்றேன். பொரித்து எடுக்க போகிறேன். கூடவே ஆற வச்சு வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக போடுறேன். சத்தம் அடங்கி இந்த பருப்பெல்லாம் மேலே வரும். மேலே வந்ததுன்னா அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடங்கிடுச்சு, சத்தமும் அடங்கிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு வச்ச உடனே இதில் மிளகாய் 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கணும். நம்ம இந்த 5 மிளகாவையும் சேர்த்துடுறேன். அது கூடயே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். ஸோ இதில் கருவேப்பிலை போட்டுருக்கேன். அது கூடயே இந்த மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். அதில் இதை வந்து நல்லா வதங்க விடணும். வெந்தயம், பெருங்காயம், அது கூட உப்பு, இதை நான் இப்போ பொடி பண்ணிட்டு வரேன். எப்படி சுருளில் வதங்கிடுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் நமக்கு வேணும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து நான் இந்த தாளிச்சதில் கலந்துடுறேன். இது அவ்வளோ சூடாக இருக்காது, அதனால் இதில் தைரியமாக கலக்கிறேன். இந்த கடலை பருப்பும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கலந்துடுறேன் முன்னாடி. இப்போ நம்ம இதை சாதத்தில் கலக்கணும். அவ்வளோதான். நான் இதில் வந்து கேஷ்யூ இல்லை பீனட்ஸ் எதுவுமே கலக்கலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கேஷ்யூ நட்ஸோ இல்லைன்னா வேர்க்கடலையோ வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு சரியாக இல்லைன்னா உப்பு போட்டுடுங்க.